அக்கா அக்கா அக்கா, என்னடி இன்னைக்கு காலங்காத்தாலே வந்துட்டா? ஜன்னல் எல்லாம் நானே தொடச்சிட்டேன். நீ வீட்டை பெருக்கி தொடச்சா போதும். அப்புறம் நீ பாத்திரம் தேய்க்கிறன்றதுனால நான் இப்பெல்லாம் சமைக்கும் போது அதிகமா பாத்திரமே எடுக்கிறது கிடையாது தெரியுமா? அப்படியே எடுத்தாலும் அப்பப்போ சிங்கில கழுவி வச்சிடுறேன். எல்லாரும் சாப்பிட்றதுட்டு அப்புறம் இந்த பரிமாறதுக்கு சமைக்கிறதுக்கான பாத்திரம் அது மட்டும்தான் இருக்கும். தேவையில்லாம பாத்திரத்தை நான் சேர்க்கவே இல்லை. ஐயோ அக்கா, நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? அது சொல்றதுக்காக தான் ஓடி வந்தேன். நீ என்னடானா பாத்திரத்தை கழுவ வேண்டாம், வீட்டை துடைக்க வேண்டாம்னு இருக்கா. சந்தோஷமான விஷயமா? என்னடி காலேஜ் கிடைச்சிருச்சா? எங்க கிடைச்சிருக்கு? இன்னும் கவுன்சிலிங் வரல, வரட்டும். அப்ப என்னடி சந்தோஷமான விஷயம்? உனக்கு என்ன சந்தோஷமான விஷயம் இருக்கு போது? படிக்கிறது, வேலைக்கு போறது, மார்க் எடுக்கிறது, சரி என்ன தெரியும் உனக்கு சொல்லு. ஏண்டி காலங்காத்தாலே அறக்க பறக்க ஓடி வந்த, என்னன்னு கேட்ட இழுக்கடிக்கிறியே. சரி என்ன விஷயம் அப்படி சொல்லு. நம்ம முத்துவேல் மாமா இருக்காவல்ல? ஆமா. இப்போ அவியலுக்கு என்ன? அவியல போலீஸ் பிடிச்சிருச்சு. என்னடி சொல்ற? அவியல எதுக்கு போலீஸ் பிடிச்சது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. ஊர்ல எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாவ. இந்த சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்லணும்னு ஓடி வந்தேன். இனி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் ஃப்ரீயா வெளியே போலாம், வீட்டுக்கு போலாம், ஜாலியா இருக்கலாம். யாருக்கும் பயந்துட்டு சுத்த வேண்டியதில்லை. ஏண்டி நல்லா தெரியுமா மாமா போலீஸ் தான் பிடிச்சிட்டு போனாலா? ஆமா, போலீஸ் தான் பிடிச்சிட்டு போயிருக்கு. எனக்கு வேற சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடல. விஷயம் கேள்விப்பட்ட உடனே இங்கதான் ஓடி வந்தேன். ஏய், இதுல சந்தோஷப்பட என்னடி இருக்கு? என்னது சந்தோஷப்பட என்ன இருக்கா? அந்த ஆளுனாலதான் இங்க நான் வேலைக்காரியா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அவருக்கு பயந்துட்டு அம்மா கூடயே சுத்திட்டு கிடக்கேன். இப்பதான் எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. சுதந்திரம் கிடைச்சிருக்குன்னு சொன்னேதான் எனக்கு ஞாபகம் வருது. இன்னைக்கு நம்ம மண் வாசனையோட 100வது எபிசோடு. இவ்வளவு தூரம் வீடியோ வந்ததற்கு நம்ம சப்ஸ்கிரைபரான நீங்க தான் காரணம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த விஷயத்துக்கு நீங்க ஆகஸ்ட் 15 வரைக்கும் வெயிட் பண்ணணும். என்னடி உளறிட்டு இருக்கா? இந்தாரு யாழினி, முத்துவேல் மாமாலால நமக்கு கஷ்டம் வந்திருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாத்தியா? அப்பாவுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நமக்கு யாரு துணையா இருந்தா? அவைய தானே. நம்ம கஷ்டப்படுற காலத்துல அவங்க நமக்கு துணையா இருந்தாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அதை பார்த்து சிரிக்கலாமா சொல்லு? அக்கா அதுக்கு இல்ல, இப்ப அவரை தூக்கி உள்ள வச்சதுனால தானே என்னால சுதந்திரமா நடமாட முடியுது. அந்த சந்தோஷம் தான். இதுல சந்தோஷப்பட ஒன்னும் இல்ல. உண்மைதான், முத்துவேல் மாமாவுக்கு பயந்துட்டு தான் உன்னை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கோம். ஆனா அதுல இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லு? நீ காலேஜ் போற வரைக்கும் தான். உனக்கு கொண்டு ஹாஸ்டல்ல சேர்த்துட்டோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அது வரைக்கும் தான். அதுக்காக அவர் கஷ்டப்படுறத பார்த்து நம்ம சந்தோஷப்படலாமா சொல்லு? அப்பாவுக்கு முடியாம இருக்கும் போதெல்லாம் வீட்டுல ஒரு ஆம்பளை இல்லைன்ற ஒரு பிரச்சனையே இல்லாம எல்லாத்துக்கும் ஓடி வந்து நின்னாவ. ஏன் உனக்கு ஹால் டிக்கெட் எடுக்கிறதுக்கு டவுனுக்கு கூட்டு போனது கூட அவர் தான். என்ன மறந்துட்டியா? முதல்ல என்ன ஏதுன்னு போய் பாப்போம் வா. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? நீ வர வேண்டாம், நீ இங்கே இரு. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். யாராவது என்னை கேட்டாங்கன்னா வெளியே போயிருக்கன்னு மட்டும் சொல்லு. சரிக்கா. ஏம்மா என் பிள்ளைய ஒரு தடவை பாத்துக்கிறமா. ஏம்மா அப்படிலாம் நினைச்ச நேரத்துக்குலாம் வந்து பார்க்க முடியாது. போய் வக்கீல வேணா கூட்டிட்டு வாங்க. சார் வேற வெளியே போயிருக்காங்க. உங்க இஷ்டம் போல வந்து பாத்துட்டு போறதுக்கு நீங்க விருந்தாளி வீட்டுக்கு வந்திருக்கீங்க. பண்றது அயோக்கியத்தனம், இதுல கண்ணீர் வேற. ஓரமா போய் உக்காருமா. ஏம்மா என் பிள்ளை பண்ணது தப்புதாம்மா, எப்படியாவது மன்னிச்சு வெளியே விட்டுருங்கம்மா. இனி அவன் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டான். நான் உத்தரவாதம் கொடுக்கேன். நீ உத்தரவாதம் கொடுத்தா உடனே வெளியே விட்டுருவாங்களோ? கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க பெரிய இடம், அவையில எதிர்த்து வாதாட வக்கீல் கூட வரமாட்டான். உன் பையனுக்கு தண்டனை கன்ஃபார்ம். பண்ணன திருட்டு வேலைக்கு தண்டனை அனுப்பி வச்சுட்டு உன் வீட்டுக்கு வருவான். நீ போ. அதுக்கு இடையிலலாம் உன் பிள்ளைய கூட்டிட்டுலாம் போக முடியாது.
அவியலா கேஸ வாபஸ் வாங்கினா உண்டு, இல்லனா உன் பையன் கள்ளி திங்கிறது கன்ஃபார்ம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீ கிளம்பு. எம்மாடி, பணம் ஏதாச்சும் வேணும்னாலும் கொடுத்துட்றேம்மா. எம்பிட்டு காய்ச்சி வேணுமோ சொல்லுங்க, நான் ரெடி பண்ணி தாரேன். என் பிள்ளைய மட்டும் வெளியே விட்டுருங்கம்மா. எனது போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நின்னுட்டு லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்றியா? இன்னும் 2 நிமிஷம் நீங்க நின்ன உன்னையும் சேத பிடிச்சி உள்ள போட்டுருவான். லஞ்சம் கொடுக்குறாளா? லஞ்சம் ஒன்னு மாதிரி ஆளுங்களால தான் எங்களை மாதிரி போலீஸ்க்கெல்லாம் கெட்ட பேரு. போமா. சில லஞ்சம் கொடுக்க வந்தேன்னு சொல்லி ஒன்னையும் பிடிச்சி உள்ள போட்டுருவான். உள்ள போய் உன் பையன்கிட்ட நல்லா பேசலாம். அத்தை, இது யாரு? அத்தை, என்ன பிரச்சனை அத்தை? மாமா என்னத்துக்கு போலீஸ் பிடிச்சாவ? ஏய், நீ என்னத்துக்கு இங்க வந்தா? என்ன நீல் கண்ணீர் அடிக்கிறியா? உனக்கு என்னடி பாவம் செஞ்சோம்? என்னத்துக்கு என் பிள்ளை பத்தி இந்த பாடுபடுத்துறா? ஏதோ லோடு ஏத்தும் போது 2 மட்டும் சேர்த்து ஏத்திவிட்டான். அதுக்கு உன் புருஷன்காரன் திருட்டு பட்டம் கட்டி என் பிள்ளைய கம்பி என்ன வச்சுட்டான். இந்த பொண்ணு யாரு? இவ புருஷன்காரன் தான் கேஸ் போட்டான் அப்படின்னு சொல்றாவ. அப்படின்னா இவ கதிர் சாரோட ஒய்ஃபா? என்ன நடக்குது? புருஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், பொண்டாட்டி அவங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து நிக்க. மேடம், என் மாமா அப்படிப்பட்டவரே கிடையாது. அப்படியே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அவரை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை சொல்லுங்க. இனி அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணாம நாங்க பாத்துக்கிறோம். அடிக்க வந்திருக்கா, நீ சொல்லிட்டா வெளியே விட்டுருவாளோ? இம்பட்டு நேரமா இங்கேயே நீ மணிக்கணக்கா கெஞ்சிட்டு இருக்க. நான் சொல்லியே கேட்க மாட்டாவ. இப்படி இந்த அம்மா சொன்னவனே விட்டுருவாவ. நடிப்பு கள்ளி. இப்ப என்னத்துக்கு நீங்க வந்து நடிச்சிட்டு நிக்கா? எங்ககிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. உன் புருஷன்காரன் தான் எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டான். என் பையன் உன் மேல எம்புட்டு ஆசை வச்சிருந்தான். என் பையனோட ஆசையே சுக்கு நூறா உடைச்சான். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கான். ஏதோ உன் தங்கச்சி யார் நீ இவன் கட்டிக்க போறான்றதுக்காக தான் உன் குடும்பத்தோட ஈடுபாடு வச்சிருக்கோம். இல்லைன்னா குடும்பமான சொந்தமான நத்து விட்டு போயிருப்பான். ஏமா, எந்த சண்டையா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வெளியே போய் போட்டுக்கோங்க. உனக்கு தாமா. மேடம், அவரை வெளியே எடுக்கணும்னா என்ன செய்யணும்? அவரை வெளியே எடுக்கணும்னா ஒரு வக்கீல கூட்டிட்டு வந்து வாதாடணும். அவர் தப்பு பண்ணதை நிரூபிச்சாதான் வெளியே போக முடியும். அப்படி இல்லைன்னா கேஸ் கொடுத்தவங்க வாபஸ் வாங்கணும். எனக்கு என்னமோ நீ சொல்லிதான் அவன் கேஸ் கொடுத்துருப்பான்னு நினைக்கேன். ஐயோ அத்தை, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். இப்போ கூட மாமாவை எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேன். நீ அவ்வளோ நல்லவளா இருந்தா எப்படியே வெளியே எடுத்து காட்டிடி. அப்போ ஒத்துக்கிறேன், எங்க குடும்பத்து மேல உனக்கு அக்கறை இருக்குன்னு. இத்தனை நாளா நாங்க உன் குடும்பத்துக்கு செஞ்ச நன்றியை மறந்துட்டு உன் புருஷன்காரனை ஏவி விட்டுருக்கா. இப்ப வந்து என்கிட்ட நீல கண்ணீர் அடிக்கிறா. உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம கிடந்தாவல்ல, ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாத்துக்கிட்டது யாரு? ஏமாவா சொல்லலாம். ஒன்னைய கெட்டிக்கிடலான்ற ஆசைக்காக கடைசியில என் பிள்ளைய ஏமாத்திட்டு அவளை கட்டிக்கிட்டான். என்ன பண்றது? ஒரு பணக்காரன் கெட்டிக்கிறேன் போது என் பிள்ளைல உன் கண்ணுக்கு எப்படி தெரியுமா? அத்தை, அன்னைக்கு நடந்த எல்லாமே எதிர்பாராம நடந்தது. நான் யாரையும் ஏமாத்தணும்னு நினைக்கல. சரிடிமா, நீ ஏமாத்தணும்னு நினைக்கல, நீ நல்லவதான். அப்போ உன் புருஷன்கிட்ட சொல்லி என் பையனை வெளியேடு, ரிலீஸ் பண்ண சொல்லு. சொல்ல முடியுமா உன்னால? சரி, நான் அவர்கிட்ட பேசுறேன். மேடம், கேஸ் கொடுத்தவங்க வந்து வாபஸ் வாங்கினா அவரை வெளியே விட்டுருவீங்களா? விட்டுருவோமா? சரிங்க மேடம். அத்தை, நீங்க பயப்படாதீங்க, மாமாவை வெளியே எடுத்துடலாம். நான் அவைகிட்ட பேசுறேன். ஆனா இனி மாமா எந்த தப்பு செய்யக்கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நான் வரேன். எங்க போனாவ? வீடு எல்லா பக்கமும் தேடிட்டேன், ஆளையே காணும். ஒரு நிமிஷம் நில்லு. என்ன மாமா? மீனாவை எங்கேயாவது பாத்தியா? வீட்டை சுத்தி தேடிட்டேன், அவளை ஆளையே காணும். அதுவா மாமா? ஒரு சந்தோஷமான விஷயம். ஆனா அவளுக்கு அது சோகமா இருக்கு போல. அதான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. என்னது, போலீஸ் ஸ்டேஷன்கா? யார் கூட போனா? ஒத்தையில போனாலா? ஐயோ, அக்கா யார் கேட்டாலும் சொல்லாதுன்னு சொன்னா அவசரப்பட்டு வாய் விட்டுட்டோமோ? ஆனா இது மாமா தானே, எப்படியும் அக்கா மாமா கிட்ட எதையும் மறைக்க போறது இல்ல. மாமா கிட்ட சொல்லலாம், மத்தவங்க கிட்ட சொல்லதான் பயப்படுவா. யாழினி, உன்கிட்ட தான் கேக்குறேன். அதுவா மாமா? எங்க முத்துவேல் மாமா இருக்காவல்ல, அவியல போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. அதுக்கு அதான் பார்க்க அக்கா போயிருக்கா. எங்க போயிருக்கா? மாமா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருக்கா. யார கேட்ட அவ போனா? இல்ல மாமா, நானும் அக்கா கிட்ட
சொன்னேன். முத்துவேல் மாமாவுக்கு பயந்துட்டு தானே நான் இங்க வேலை செய்யறேன். அவைய போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துட்டா நான் சுதந்திரமா சுத்தலான்னு சொன்னேன். ஆனா அவதான் நாங்க கஷ்டப்பட்ட காலத்துல அவங்க உதவி பண்ணிருக்காவ, செஞ்ச நன்றிய மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனா மாமா. அக்கா மேல எந்த தப்பும் இல்ல மாமா. அவ சொல்ற மாதிரி முத்துவேல் மாமா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தப்பெல்லாம் நிறைய உதவி செஞ்சிருக்காவ. அந்த நன்றிக்கு ஒருவேளை அக்கா பார்க்க போயிருப்பா மாமா. அக்கா மேல கோவப்படாதீய நீ உள்ள போ. மாமா. அக்கா மேல கோவப்படாதீய, அக்கா பாவம். உள்ள போன்னு சொன்னா. ஆ, யார கேட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒருத்தவனை உள்ள வச்சுட்டு வந்திருக்கேன். இவ அவனுக்கு சப்போர்ட்டா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கா. போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியை மிதிக்கிற அளவுக்கு தைரியம் வந்திருக்கு. அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிருக்கா. வரட்டும் இன்னைக்கு. அண்ணா, என்னாச்சு? ஏன் கோவமா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதி. தோட்டத்துல பிரச்சனை. பிரச்சனையா? என்னாச்சு? லோடு ஏத்துறவன் கணக்கு தப்பு தப்பா காமிச்சு லோடு அதிகமா ஏத்திட்டு இருந்திருக்கான். இன்னைக்குதான் அந்த உண்மை தெரிஞ்சது. நம்ம தோட்டத்துல இப்படிலாம் நடக்குமா? அவன் சரியான ரவுடி. எல்லாரையும் மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி அவனுக்கு சாதகமா வேலை செய்ய வச்சிருக்கான். நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவரை பத்தி தான் உனக்கு தெரியுமே, முருகண்ண. அவர் தான் எல்லாத்தையும் சொன்னாரு. போய் விசாரிச்சு பார்த்து கையும் களவுமா மாட்டினான். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட கூடாது. நல்ல கட்டிப்பட்டு நல்ல சாத்திருக்கணும். என்ன தைரியம் இருந்ததுன்னா நம்ம தோட்டத்துல திருட வருவான். விடு ஆதி, அதான் முடிஞ்சு போச்சு. அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ சரி அண்ணா. அப்புறம் என்ன, எனக்கு டெலஸ்கோப் வேணும். என்னது டெலஸ்கோப்பா? ஆமா. அதை வச்சு நீ என்ன பண்ண போற? இல்ல, சும்மா ஸ்கை வாட்ச் பண்ண போறேன். ஸ்கை வாட்ச் பண்ண போறியா? என்னடா இத்தனை நாளா உனக்கு வராத ஆர்வம் இப்போ வந்திருக்கு? இல்ல, அன்னைக்கு மொட்டை மாடியில உட்காந்துருக்கும் போது நிலாவை பார்த்தேன். பார்க்க நல்லா பளிச்சுன்னு அழகா இருந்தது. அதான் டெலஸ்கோப் வச்சு பார்த்தா இன்னும் நல்லா தெரியும். அதுவும் நீங்க வச்சிருக்கிற டெலஸ்கோப் வச்சு பார்த்தா நிலாவுல பாட்டி வடை சொல்றது கூட தெரியும். ஐ மீன் நல்ல க்ளோஸ் அப்பா தெரியும்னு சொல்றேன். எனக்கு உங்க டெலஸ்கோப் கொடுப்பீங்களா? டேய், அதுக்கு என்ன, எடுத்துக்கோ. என் ரூம்ல தான் இருக்கு. எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணி தரவா இல்ல நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறியா? அதெல்லாம் நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு நைட்டு தான் வேணும். நைட்டு டின்னர் முடிச்சுட்டு வந்து எடுத்துக்கிறேன். சரி சரி. ஸ்கை வாட்ச் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஒரு தெரப்பியா கூட இருக்கும். ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்கா நல்லா இருக்கும். நீ என் டெலஸ்கோப் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நிலா மட்டும் இல்ல, சர்டான் கூட தெரியும். நீ கரெக்டான ஆங்கிள் வச்சினா வீனஸ், சர்டான் இதெல்லாம் தெரியும். வீனஸ் வந்து அதுக்குள்ள டீப்பா ஒன்னும் அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் பிரைட்டா இருக்கும் அவ்வளவுதான். ஆனா சனிக்கோள் பாத்தீங்கன்னா அதுல சுத்தி இருக்கிற வளையம் கூட தெரியும். ஐயோ, தியா நிலாவுக்கு கூட்டிட்டு போன்னு சொன்னா. என்னால அவளை நிலாவுக்குலாம் கூட்டிட்டு போக முடியாது. ஆனா டெலஸ்கோப் வியூ நிலாவை பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி தெரியுமேன்னு தான் அண்ணன்கிட்ட கேட்க வந்தோம். அவர் எப்படி கிளாஸ் எடுக்கிறாரு? என் டெலஸ்கோப் நாசா அளவுக்கு கிளியரா தெரியலனாலும் ரொம்ப நல்லாவே தெரியும். நல்லா அப்படியே சேட்டன் ரிங் நல்ல கிளியரா தெரியும்டா. கரெக்டான ஆங்கிள் வச்சு சவுத் ஈஸ்ட்ல வை. அப்படி உனக்கு தெரியலன்னா என்ன கூப்பிடு, நான் வந்து வச்சு தரேன். அப்புறம் ஜூபிட்டர். ஐயோ, விட மாட்டார் போலயே. டெலஸ்கோப் கேட்க வந்தது ஒரு குத்தமா? ஜூபிட்டரோட 4 மூன் தெரியும். ஆனா 63 மூன் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா 4 நிலா வரைக்கும் நம்ம விசிபிளா பார்க்க முடியும். ஒவ்வொரு ஆங்கிள் ஒன்னொன்னு இருக்கும். அது பார்த்தாலே தெரியும். எல்லாமே ஆங்கிள் தான்டா. நீ கரெக்ட் ஆங்கிள் வச்சு பாத்தீங்கன்னா நீ எதை பார்க்க டார்கெட் பண்றியோ ஈஸியா பார்க்கலாம். இன்னும் டீப்பா போனா மில்கி வே, கேலக்ஸி எல்லாமே பார்க்கலாம். அண்ணே, நான் இன்னைக்கு நிலாவை மட்டும் பாக்குறேன். இன்னொரு நாள் நான் ஜூபிட்டர், சாட்டர்ன் எல்லாம் பாக்குறேன். இப்போ எனக்கு நிலாவை பார்க்கணும்னு தான் தோணுது. சரிடா. நிலாவுல கூட அங்கங்க இருக்கிற குன்றுகள், பள்ளத்தாக்கு, மலை பகுதி கூட அவ்வளோ தெளிவா தெரியும். சரிண்ணே, அப்போ நான் நைட்டு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் வரேன். தப்பிச்சிடுறா ஆதி.
பரவாயில்ல, அவனுக்கு கூட ஸ்கை வாட்ச் பண்ணணும்னு ஆசை வந்திருக்கு. நில்லு. அத்தா எங்க போனா? எங்க போன? சொல்லு, எங்க போன? அது வந்து மாமா முத்துவேல் மாமா அவையில போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாவன்னு சொன்னாவ. அதுக்காக மேடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம? அதான் அது அவையில எதுக்கு போலீஸ் புடிச்சாவன்னு எனக்கு தெரியாது. நீங்க தான் புடிச்சு கொடுத்தேன்னு தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன். ஒண்ணு இல்லதான் மாமாவை போலீஸ் புடிச்சிட்டு போனவன் தான் ஏன் நீ சொன்ன. என்ன காரணம், என்ன பிரச்சனை எதுவும் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவங்க கிட்ட சொல்லிட்டாது போயிருப்பேன். அவங்க கிட்ட சொல்லாம போனது தப்புதான். ஆனா திடீர்னு யாழினி வந்து அப்படி சொல்லப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அதுக்கு என்கிட்ட சொல்லாம நீ போவியா? தப்புதான் அத்தா, என்ன மன்னிச்சிருங்க. என்னதான் முத்துவேலுமா எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் எங்க கஷ்ட காலத்துல எங்க கூட நின்னவரு. இன்னைக்கு அவருக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அதனால என்ன கேஸ வாபஸ் வாங்கணுமா? நான் அப்படி சொல்லல. இருந்தாலும் அவ பண்ணது தப்புதான். ஆனா எனக்கு மனசு கேட்கல. அப்படிதான் அவருக்கு தண்டனை கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்க விருப்பம். அவைய தப்பு பண்ணிருக்காங்க, அதுக்கான தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஆனா என்னதான் அவைய தப்பு பண்ணியிருந்தாலும் எங்க மாமா, அதனால மனசு கேட்கல. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. அப்ப பாரு மாமா மாமான்னுட்டு. அவ எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் உன் மாமாக்காரன்றதுனால மன்னிச்சு விட சொல்றியா? இல்லப்பா, நான் அப்படி எதுவும் சொல்லல. அவர் மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் உங்களோட விருப்பம். எனக்கு வர கோவத்துக்கு ஊனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு, அந்த திங்கள் தீண்டவும் விடமாட்டு, ஊனை வேறு கைகளில் தரமாட்டேன், நான் தரமாட்டேன், நான் தரமாட்டேன்.